வணக்கம். தமிழக முதல்வர் நேத்து மகளிர் உரிமை தொகையை 5000 ரூபாய் பெரும்பாலான பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல அவங்க தகுதி இல்லைன்னு சொல்லி 1 கோடிக்கு மேலுள்ள பெண்களை முன்பே ஒதுக்கிட்டாங்க. அவங்க பதவி ஏற்ற 28 மாத காலமா மகளிர் உரிமை தொகை எதுவுமே கொடுக்கப்படல. எதிர்கட்சிகளோட போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அவங்க மகளிர் உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதிலும் பெரும்பாலான பெண்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல இந்த மகளிர் உரிமை தொகை 5000 அப்படின்றத இவங்க தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான பணமா தான் நான் மட்டும் இல்ல மக்களாகி எல்லாரும் பார்க்கப்படுறாங்க. தேர்தலுக்காண்டி இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த 5000 ரூபாய் அப்படின்னு நீங்க மார்ச் ஏப்ரல் மே கொடுக்க போறதுல அந்த பணம் கோடை காலத்துக்காண்டி 2000 சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? அதை பார்த்தா மக்கள் சிரிக்கிறாங்க. ஏங்க பதவி ஏற்ற 5 வருஷத்துல இன்னைக்குதான் கோடை காலம், இந்த வருஷம் தான் வருதா, மீதி 4 வருஷம் கோடை காலமே வரலையா அப்படின்னு நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கே அகைன்ஸ்டா மாறி இருக்கு. அதுவும் நீங்க என்ன நோக்கோட கொடுத்திருப்பீங்கன்றத மக்கள் சொல்றாங்க. இந்த 5000 ரூபாய் பணத்தை இவங்க கொடுத்துட்டு டாஸ்மாக் மூலியமா திரும்ப வாங்கிக்கிட போறான்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். இன்னைக்கு பராசக்தி படம் எப்படி உங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பிச்சோ அதே மாதிரிதான் நீங்க கொடுத்த 5000 இன்னைக்கு உங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு. இதுக்கு மக்கள்கிட்ட ஒரு கதை சொல்லிக்கிறேன். ஒரு நாய்க்கு சூப் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நாய் சூப்பை ரொம்ப ரசிச்சு குடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனா அந்த நாய்க்கே தெரியல அந்த நாயோட வாழை தான் அந்த நாய்க்கே சூப் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த பணத்தை மக்கள் பணம் தான், மக்கள் வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா இந்த பணத்தை வாங்கிட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றவங்களுக்கு நம்ம சொன்ன கதை பொருந்தும். அதே நேரத்துல இன்னைக்கு திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடிய பெற்றோருக்கு ஒரு சின்ன செய்தி. இன்னைக்கு தமிழகத்துல மதுக்கடைகளும் போதைப் பொருட்களும் எந்த அளவுக்கு தமிழகத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளோட பிள்ளைய வெளியே போயிட்டு வரும்போது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகாம வரணும்ன்றது நம்ம எப்படி அடிவயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையானதை தவிர்த்து இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி இந்த சமூகமே சீரழிஞ்சு பண்ணிச்சு. நம்ம எதிர்கால சந்ததியில நம்ம கருத்துல வச்சுக்கிட்டு நாம இந்த திமுகவை வேரோடு அகற்றிட்டு இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்காலத்தை நினைச்சு நான் கூட கேட்டுக்கிறேன்.